अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। वला तहसबन्नल्लाह गाफिलन अम्मा यअमलुज़्ज़ालिमून इन्नमा युअख्खिरुहुम लियौमिन तशख़्सु फ़ीहिल अब्सार मुहतिईन मुक़निई रुऊसिहिम ला यर्तद्दु इलैहिम तर्फ़ुहुम व अफ़ीदतुहुम हवा। அமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். அநியாயக்காரர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அது பற்றி அல்லாஹ் பாராமுகமானவனாக இருக்கிறான் என்று நபியை நீர் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளுக்காக வேண்டி காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நாளில் பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கும். விரைந்தோடுவார்கள், தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக. முகத்தியின் விரைந்தோடுவார்கள், முக்னிஇ ரூசியும் தலைகளை தாழ்த்தியவர்களாக. லா எர்த்தத்து இலையும் தருஃபுகும், அவர்களுடைய பார்வை அவர்களுக்கும் திரும்பாது. வ அஃபீதத்துகும் ஹவா, அந்த நேரத்தில் அவருடைய இதயங்கள் எல்லாம் சூன்யமானதாக இருக்கும், நடுக்கமுற்றதாக இருக்கும். வ அந்திரி நாச யௌம யஅதீஹுமுல் அதாப் ஃபயக்கூலுல் லதீன ஸலமு ரப்பனா அஹ்ஹர்னா இலா அஜலின் கரீப் நுஜிப் தாவத்தக்க வனத்தபை ருசுல். அதாப் எந்த நாளிலே வருமோ அந்த நாளை நபியை நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த நாளில் அநியாயக்காரர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, ஒரு குறிப்பிட்ட காலதவணை வரை எங்களுக்கு அவகாசம் தா, நாங்கள் உன்னுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்மார்களை பின்பற்றுகிறோம். அவரம் தக்கூனு அக்சந்தும் மின் கபுல், இதற்கு முன்னால் நீங்கள் சத்தியம் செய்யவில்லையா? மாலக்கும் மின் சவால், உலகத்தை விட்டும் நீங்கள் நீங்கி மறுமையின் பக்கம் வருவீர்கள் என்று நீங்கள் சத்தியம் செய்யவில்லையா? இப்போ சக்கந்தும் ஃபி மசாக்கின் இல்லதின தொலமும் அம்புசகும், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட அந்த மக்களுடைய வசிப்பிடங்களில் நீங்கள் வசிக்கவில்லையா? மற்ற பையனலுக்கும் கைஃப ஃபஅல்னாபிஹிம், அவர்கள் நாம் எப்படியெல்லாம் அளித்தோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தனவே. வதரபனா லக்குமுல் அம்சால், உங்களுக்கு பல்வேறுபட்ட உதாரணங்களை நாம் விலக்கி தந்து கொண்டு தான் இருக்கிறோம். பக்கத்து மக்கரு மக்கரவும் இந்தல்லாஹி மக்கரும், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் தான் அத்தனை சூழ்ச்சியும் இருக்கிறது, அவருடைய சூழ்ச்சி எல்லாம். இன்கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியின் மூலமாக மலைகளே நகர்ந்தாலும் சரியே என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் 14ஆம் அத்தியாயத்தின் 42ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை எடுத்துரைத்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அநியாயக்காரர்கள் பல்வேறுபட்ட தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இறை நிராகரிப்பார்களாக இருந்தார்கள், மறுமையை மறுப்பவர்களாக இருந்தார்கள், தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் விஷயமாக அல்லாஹ் பாராமுகமானவனாக இருக்கிறான் என்று நீர் எண்ணிக்கொள்ளாதீர்கள். கண்டும் காணாமல் இருக்கிறானே, இவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள், ஜெகஜோதியாக வாழ்கிறார்களே. அப்படியானால் இவர்கள் செய்கின்றதெல்லாம் சரியா என்று நினைக்க வேண்டாம். ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், பயங்கரமான காட்சிகள் அந்த நாளிலே நடந்தேறும். அந்த காட்சிகள் எல்லாம் காண்கின்ற போது மக்களுடைய பார்வைகள் அப்படி நிலைகுத்தி நிற்கும். தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார், என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அந்த நாளிலே யார் அநியாயக்காரர்களாக இருந்தார்களோ, அக்கிரமக்காரர்களாக இருந்தார்களோ, அவர்கள் விரைந்தோடி கொண்டிருப்பார்கள், வெகு வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள். தலையை தாழ்த்தி கொண்டவர், என்ன செய்வது ஏது செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. அவருடைய பார்வை வேறு எந்த பக்கமும் திரும்பாது. உள்ளங்கள் எல்லாம் சூனியம் பிடித்ததாக இருக்கும். இந்த நாளை பற்றி அரசு நபியே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த நாளில் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்றால், யா அல்லாஹ், எங்களை திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பு. அஜல கரீப், ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் உலகத்தில் வாழ்கின்றோம், வாழ்ந்து நீ எங்களுக்கு எந்த தாவத் தந்தாயோ அந்த தாவத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கியாம நாளிலே பேசுவார்கள். மறுமை நாளிலே அந்த அமளி துமணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமாக நாம் மாட்டிக்கொண்டோமே என்கின்ற அந்த வேதனையிலே அவர்கள் பேசுவார்கள். திரும்பவும் யா அல்லாஹ் உலகத்துக்கு எங்களை கொண்டு செல்.
உன்னுடைய தாவத்தை நாங்கள் ஏற்கிறோம், நத்தபியு ருசுல், இறை தூதர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்வான், உலகத்திலே வாழ்கின்ற போது நீங்கள் சத்தியம் செய்தீர்களே, என்ன சத்தியம் செய்தீர்கள்? நீண்ட நெடிய காலம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோம், நாங்கள் செத்து விட்டாலும் கூட இறந்து விட்டாலும் கூட மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போவோம், திரும்ப மறுமை என்று ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சத்தியமிட்டு அறுதியிட்டு உறுதியாக சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? ஆனால் நீங்கள் வாழ்ந்த இடங்கள் எப்படிப்பட்ட இடம்? ஆது சமூத், நம்ருத் போன்ற அந்த அநியாயக்காரர்கள் வாழ்ந்த இடம். சக்கன் தும்பி மசாக்கின் இல்லதையும் பலமும் அம்புசம், தங்களுக்கு தாங்களே அநீதம் அளித்துக் கொண்டார்கள். அந்த மாநகரங்களிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள். அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த இடங்கள், அந்த இடங்களை பார்த்தால் உங்களுக்கு புத்தி வர வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். மற்ற பையனலுக்கும் கைஃபாகும், அவர்களை எப்படியெல்லாம் நாம் அழித்தோம் ஒழித்தோம் என்பது உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். இருந்தும் என்ன செய்தார்கள்? அவர்கள் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய சூழ்ச்சி இருக்கிறதே, அது மிகவும் கடுமையான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, இது அவர்களுக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல, அத்தனை மாந்தர்களுக்கு, உலக மாந்தர் அத்தனை பேருக்கும் விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை. மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அநியாயக்காரர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்களுக்கு மட்டும் இந்த கெதி என்பது கிடையாது. கலிமா சொன்ன நமக்கும் கூட அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த கதிக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. காரணம், தாவத் நாம் ஏற்கிறோம், பயான்கள் கேட்கிறோம், சொற்பொழிவுகள் கேட்கிறோம். அல்லாஹ் நமக்கு சுய சிந்தனையை தந்திருக்கிறான். இவ்வளவு தந்தும் கூட நாம் அல்லாஹுக்கு வழிபடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அவனை தொழாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? மறுமையிலே நாமும் இது போன்ற ஒரு சோதனைகளுக்கு ஆளாகிவிடக்கூடாது அல்லவா? எனவே இது மக்கா குறைஷி காஃபிர்களை பற்றி எச்சரிக்கை செய்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இது எல்லோருக்கும் ஒரு பொதுவான எச்சரிக்கையாகவே இருக்கிறது. அவர்கள் என்னென்னவோ சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிகள் காரணமாக மலைகளை கூட தகர்க்கவெல்லாம் பார்த்தார்கள், ஒன்றும் பண்ண முடியவில்லை. இந்த வாசகத்தை பாருங்கள். இன்கான மக்ருஹும் லி தசூலமின்ஹுல் ஜிபால், அவருடைய சூழ்ச்சியின் மூலமாக ஜபல்கள், ஜபல் என்றால் மலைகள் என்பது பொருளாகும், மலைகளை நகர்த்தவெல்லாம் பார்த்தார்கள், ஆனால் நகர்த்த முடியவில்லை. இந்த வசனத்திற்கு இன்னொரு விளக்க உரை தருகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளில், சதி திட்டங்களில் அந்த காஃபிர்கள் ஈடுபட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நிலைகுலைய செய்ய அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன உறுதி இருக்கிறதே, நிலைகுலையா அந்த தன்மை இருக்கிறதே, அதன் காரணமாக அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் இருக்கிறது ஒரு எஃகு இதயம் போன்றிருந்தது. நமக்கெல்லாம் சில சில சோதனைகள் வருகின்றன. அப்போது நாம் துவண்டு போகிறோம், நிலைகுலைந்து போகிறோம். இனிமேல் நாம் என்ன செய்வது என்று தலையிலே கையை வைத்து கொண்டு அமர்ந்து விடுகிறோம். ஆனால் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இதயம் இருக்கிறதே, அது மலையை போன்று எதையும் தாங்கும் இதயமாக இருந்தது. நமக்கு அது ஒரு பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாடம். பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட நம்முடைய இதயம் என்ன செய்யக்கூடாது? பதஷ்டப்படக்கூடாது. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத சோதனைகளை அதில் ஒரு பகுதியை கூட நாம் சந்திக்கவில்லை. குடும்பத்தில் பல சங்கடங்கள் இருக்கும், பல வேதனைகள், சோதனைகள் இருக்கும், பல்வேறுபட்ட வியாதிகள், நோய் நொம்பலங்களுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதன் காரணமாக பலர் நொந்து போகிறார்கள், மனம் விட்டு விடுகிறார்கள். இனி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்திற்கு நாம் பாரமாக வல்லவா இருக்கிறோம். வெகு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டால் நன்றாக இருக்குமே என்று புலம்புவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாரணம் காண்பித்து குறைஷிகள் என்னென்னவெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள், அத்தனை சூழ்ச்சிகளுக்கு முன்னாலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை நிமிர்ந்து நின்றார்களே, நாம் அப்படி நிற்க வேண்டுமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் படித்து கொடுக்கிறார். இத்தனையோ அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு, அழிவு சின்னங்கள், அநியாயக்காருடைய அழிவு சின்னங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது சமூது கூட்டம் அழிக்கப்பட்டார்களவா, நும்ரூது அழிக்கப்பட்டானல்லவா,
அவன் இந்த உலகத்தில் வைத்தானே அழிக்கப்பட்டான். அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ அந்த மசாக்கின் என்றால் அவர்கள் வாழ்ந்த அந்த மாநகரங்கள், வசிப்பிடங்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரேடியாக அழிந்து போய்விடவில்லை, மாயமாக மறைந்து போய்விடவும் இல்லை. எனும்போது அந்த இடங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு பாடம். ஆக நாம் அநியாயம் செய்தோம் என்றால், அக்கிரமங்களில் ஈடுபட்டோம் என்றால், தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டோம் என்றால், தேவையில்லாத சூழ்ச்சிகளில் நாம் ஈடுபட்டோம் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அழிவு தானே நமக்கும் ஏற்படும் என்பன போன்ற அந்த எச்சரிக்கையில் முன்னோர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லுவது மட்டும் நோக்கமல்ல, அந்த வரலாற்றிலே நமக்கு என்ன பாடங்கள் இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தான். எனவே நாம் 1000 சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட அல்லாஹுடைய சூழ்ச்சி தான் வெல்லும் என்கின்ற பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை இந்த வசனங்கள் நமக்கு வாரி வழங்கியவாறு இருக்கிறது. விளங்கி வாழ்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.